பயப்படாதே, நம்பிக்கையோடு இரு. பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. மார்க் 5:36. நம்பிக்கையின்மையும் பயமும் வாழ்வின் சோதனைகளை எதிர்கொள்வதற்கு சவாலான தடைகர்கள். நம்பிக்கையுள்ள மனிதன் இச்சோதனைகளையும் எளிதில் வெல்லும் துணிவை பெற்றுக்கொள்கின்றான். திருமறை பக்தர்கள் இறைவனிடம் வைத்த நம்பிக்கையால் உலக சோதனைகளை வென்று வெற்றி சிறந்தார்கள். ஆபிரகாம் நம்பிக்கையால் இறை அழைப்பில் நின்று அனைவருக்கு முன்மாதிரியானார். இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கின்றார் என்று நாம் நம்பினால் இந்த நம்பிக்கை சார்ந்தே சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். ஜெப ஆலய தலைவன் ஒருவன் இயேசுவிடம் வருகின்றான். யவீரு என்னும் அவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து நோயுற்ற தன் மகளுக்காக வேண்டுதல் செய்கின்றார். மரணப்படுக்கையில் இருக்கின்ற அவளை இயேசு தன் வீட்டிற்கு வந்து ஆரோக்கியமடைய செய்ய வேண்டும் என்பதுவே அவரது வேண்டுதல். இயேசு வந்து அவள் மீது கை வைத்தால் நிச்சயம் அவள் பிழைப்பாள் என்பது அவரது நம்பிக்கை. ஆனால் இங்கு நடந்ததோ வேறு. சிறுபெண் மரித்து போனாள் என்ற செய்தி கேட்டு யாவீரு கண் கலங்கி போனார். இயேசு அவரை தேற்றுகின்றார். பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று தைரியப்படுத்துகின்றார். மட்டுமல்ல, உடனடியாய் அவர் வீட்டிற்கு சென்று பிள்ளையின் கையை பிடித்து சிறு பெண்ணே எழுந்திரு என்றார். 12 வயதான அந்த சிறு பெண் உடனே அனைவரும் பிரமிக்கும்படியாய் எழுந்திருந்தாள். நம்பிக்கையற்றவர்கள் நடுவில் நம்பிக்கையை வலுப்படுத்துபவர் ஆண்டவர். நகைப்பவர்கள் நடுவில் அற்புதம் செய்பவர் ஆண்டவர். சோதனைகளும் துன்பமும் மனித வாழ்வை சூழ்ந்து கொள்ளும் போது இறைவனிடம் வேண்டுதல் செய்கின்ற நாம் நம் வேண்டுதல் நிச்சயம் கேட்கப்படும் என்று நம்புவதில்லை. பக்திக்குரிய காரியங்களாகிய உபவாசம், காணிக்கை படைத்தல் இவைகளை தவறாமல் செய்கின்ற நாம் நம்முடன் இருக்கின்ற ஆண்டவர் அற்புதங்கள் செய்பவர் என்ற நம்பிக்கையிலும் வளர வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போலிருப்பார்கள் என்ற திருவசனத்தை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு செயல்பட்டு இறையாசி பெறுவோம். ஜெபம். நம்பிக்கை வாக்கு தந்து திடப்படுத்தும் இறைவா, தேவையற்ற அச்சத்தினை மாற்றி நம்பிக்கையுடன் தொடர அருள் புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.